السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இந்த துஆவை 151 தடவைகள் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ரிஸ்கிலே அல்லாஹ் விஸ்தீரணத்தை ஏற்படுத்தி தருகின்றான். நாம் நீண்ட நாள் எதிர்பார்த்த விடயத்தில் அல்லாஹ் வெற்றியை நமக்கு வழங்குகின்றான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளில் இருக்கின்றோம், அல்லது அல்லாஹினுடைய ரிஸ்க் நமக்கு தேவைப்படுகின்றது, அல்லது நாம் ஏதாவது ஒரு விடயத்தில் வெற்றியை எதிர்பார்க்கின்றோம். நீண்ட நாட்களாக அந்த விடயத்தை கேட்டும் அதில் வெற்றி கிடைக்கவில்லை என்றால் இந்த துஆவை 151 தடவை ஓதி பாருங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் நீண்ட நாள் எதிர்பார்த்த விடயத்தில் வெற்றியை தருவான். இமாம்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஓதி அனுபவமடைந்ததை அவர்கள் தங்களுடைய கிதாபுகளில் பதிவு செய்திருக்கிறார்கள். நாமும் யக்கீனோடு இஹ்லாஸோடு இந்த துஆக்களை ஓதினால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருவான். எல்லா காரியத்திலும் அல்லாஹ் வெற்றியை தருவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய ரிஸ்கை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆ, நீண்ட நாள் எதிர்பார்த்த விடயத்தில் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய துஆ. இது ஒரு அல் குர்ஆனினுடைய வசனம். அல் குர்ஆனினுடைய 7வது அத்தியாயத்தின் 10வது வசனம் மிகவும் சிறந்த ஒரு துஆ. وَلَقَدْ مَكَّنَّاكُمْ فِي الْأَرْضِ وَجَعَلْنَا لَكُمْ فِيهَا مَعَايِشَ قَلِيلًا مَا تَشْكُرُونَ. وَلَقَدْ مَكَّنَّاكُمْ فِي الْأَرْضِ وَجَعَلْنَا لَكُمْ فِيهَا مَعَايِشَ قَلِيلًا مَا تَشْكُرُونَ. மனிதர்களே, உங்களுக்கு பூமியில் தங்குவதற்கு திட்டமாக நாம் இடமளித்தோம். இன்னும் உங்களுக்கு அதில் வாழ்க்கை வசதிகளையும் நாம் ஆக்கி தந்தோம். இன்னும் மிக குறைவாகவே நீங்கள் நன்றி செலுத்துகிறீர்கள் என்று பொருள்படக்கூடிய இந்த அல் குர்ஆனினுடைய வசனம், அல் குர்ஆனினுடைய 7வது அத்தியாயத்தின் 10வது வசனம். இதனை 151 தடவைகள் யார் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்த்த அந்த விடயத்திலே அல்லாஹ் வெற்றியை கொடுக்கின்றான். ரிஸ்கை அல்லாஹ் அதிகப்படுத்தி கொடுக்கின்றான். அதே போன்று அவர்களுடைய அந்த சொந்த வீடு என்ற அந்த கனவையும் அல்லாஹ் நனவாக்கி கொடுக்கின்றான். தங்குமிட வசதிகளை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கின்றான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு வசனம். இமாம்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஓதி அனுபவம் அடைந்திருக்கிறார்கள். நாமும் இதனை ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையிலும் அவன் மாற்றங்களை ஏற்படுத்தி தருவான்.